உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் 25. கும்பகோணம் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அசோக்குமார் இன்றைய தினம் துக்காம்பாளைய தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் வெயிலில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கும்பகோணம் மாநகரில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் MKR அசோக்குமார் கும்பகோணம் மாநகரில் பல்வேறு வீதிகளில் இன்றைய தினம் திறந்த ஜீப்பிலும் நடந்து சென்றும் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். துக்காம்பாளைய தெருவில் கார் செல்ல முடியாத பல்வேறு சந்துகளிலும் குடியிருக்கும் பொதுமக்களிடம் நடந்து வீடுகளுக்கே சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அவருடன் முன்னாள் MLA ராமநாதன், அந்த பகுதி அதிமுக வார்டு நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், ஏராளமானவர்கள் உடன் சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். திமுக பிள்ளைகள் மாடிட்டு முடிக்குது. இதுக்கு ஒரு வாய்ப்புகளை தாருங்கள். தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை தாருங்கள். இரவையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். 8 நாளில் அசோக்குமார் வெற்றி பெற சொல்லுங்கள். இந்த மாதிரி இறங்கி ஓடி வந்து எல்லா இடமும் தெருவில் கிடந்து வந்தாலும் பாருங்க. இவர் நம்ம வேட்பாளர் வருவாரு. தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்டார். வணக்கம் அசோக்குமார், தாமரை சின்னம். இந்த பகுதியில் உள்ள ஊழலை அம்பலப்படுத்த அந்த எடப்பாடியால் வரணும். இதேபோல் கோதண்டபாணி தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடந்து சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் அசோக்குமார் ஈடுபட்டார். அவருடன் அதிமுக வார்டு செயலாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் சென்று வாக்கு சேகரித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமராமன் அவர்கள், ஆனால் இன்னைக்கு நாகேஸ்வரன் நாயன்மார்களோ 5 பேர் மகான்களோ தனக்கு சென்றதோ ஆழ்வார்கள் உருவாகிய அந்த திருக்குறள் கும்பகோணத்தில் உள்ள அந்த நாகேஸ்வர தொழிலாளர் கோயிலுக்கு பின்னாடி சாராய வைக்கிறாங்க திமுக. இந்த அவலத்தை ஒழித்து வேணாமா? அது மட்டுமல்ல.